நைட் 2 மணி எல்லோரும் தூங்கியாச்சு. ஆனால் நீங்கள் மட்டும் பெட்டில் ஒரு பக்கமாக படுத்துட்டு ஃபோனோட பிரைட்னஸை கம்மி பண்ணி வச்சுட்டு அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, இல்லைனா அனுப்பிச்ச மெசேஜஸை படிக்கிறது, இல்லைனா ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சான்னு செக் பண்ணுறது, இப்படி ஒரு ஒரு தடவையும் நெஞ்சு படப்படக்கிற அந்த ஒரு பதட்டத்தோடு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறதும், ஆனால் எதுவுமே வராமல் இருக்கிறதும், இல்லைனா ஒரு மொக்க மெசேஜ் வந்திருக்கிறதும், அந்த ஏமாற்றத்தை நீங்கள் தொண்டைக்குழிக்குள்ளே முழுங்குறதும், இது உங்களோட டே டு டே போராட்டம். ஆனால் இதெல்லாம் மாற போகிறது. உங்களுக்கு சில சமயம் சந்தேகம் கூட வந்திருக்கலாம், நம்ம இவ்வளோ மலிவாக போயிட்டோமா, நம்ம இப்படி துரத்துறோம் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். மேபி அதனால தான் நீங்கள் இந்த சேனலே பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் இனிமேல் அதெல்லாம் மாற போகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் அந்தளவுக்கு கஷ்டப்படுறீங்க, அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தான் இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் படுறதை விட அவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டில் போராடுறீங்கன்னா அவங்க டே டு டே லைஃப்பில் 24/7 போராடிட்டு தான் இருக்காங்க. சாப்பிடும்போது, நீங்கள் போன இடங்களை க்ராஸ் பண்ணும்போது, சில விஷயங்கள், சில வேர்ட்ஸை கேட்கும்போது, சாங்ஸை கேட்கும்போது அவங்க மனசும் தவிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் கூடிய சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் அவங்கக்கிட்டேருந்து ஃபோன் கால் உங்களுக்கு வரப்போகிறது. அதை பற்றி நான் ரீடிங் தான் இங்கே. அப்ரிசியேஷன் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, letting you know, enjoying you, good vibes, expressing love. ஸோ இதுதான் நடக்க போகிறது. அவங்க ஃபோன் கால் பண்ணுறது எதுக்கு? காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஏன் இந்த திடீர் முடிவு? அவங்க திருப்தியாக இல்லை, நீங்கள் இல்லாத வாழ்க்கையில் அவங்க திருப்தியாக இல்லை. ஏன் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பேசாமல் போனாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். பட்டு உங்ககிட்டேருந்து ஒரு சின்ன சலனம் கூட அவங்க ரிசீவ் பண்ணலை. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கு. அவங்க நினச்சாங்க நீங்கள் உடஞ்சி போயிடுவீங்க, இல்லைனா நீங்கள் கண்டினியூஸாக ஃபோன் பண்ணுவீங்க, அட்டாக் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை. நாள் போக போக அது இன்னுமே அவங்களுக்கு ஒரு பயத்தை தான் உண்டு பண்ணிகிட்ருக்கு. மேபி இந்த பர்சன் வேணுன்னே உங்கள் கண்ணில் பட்டிருக்கலாம். உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி லைக் நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது அவங்க டைப் பண்ணுற மாதிரி வரும், ஆனால் மெசேஜ் வந்திருக்காது. இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க வேணுன்னே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே பாட்டம் டெக்கில் இருக்கிறது பேஜ் ஆஃப் வான்ஸ், அட்ராக்டிவ் எனர்ஜி. அவங்க நினச்சாங்க அவங்க கம்ப்ளீட்டாக அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இல்லை, நீங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ புழுங்கினாலும் அதை நீங்கள் வெளியில் காட்டிக்கல. ஏன்னா உங்கள் தரத்தை நீங்கள் தாழ்த்திக்க விரும்பலைங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் தலையில் நீங்கள் க்ரௌன் வைக்கிறீங்க. ஸோ அதை தான் நீங்கள் எடுத்த முடிவு. நீங்கள் ஷெக்மத் ஃபாலோயருங்கிறத நீங்கள் காட்டிட்டீங்க. இந்த பர்சன் உங்களை கோஸ் பண்ணாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுக்கு பதிலாக துரத்தலை. நீங்கள் என்ன முடிவு பண்ணீங்க? ஓகே, உனக்கு கோஸ் பண்ணுறதான் விஷயம், பிடிச்சிருக்க விஷயம் அப்படின்னா டூ இட். நான் ஒன்றும் துரத்த போகிறதில்ல, நான் கெஞ்ச போகிறதில்ல. ஏன்னா ஐ ஆம் த குயின். அதனால் நீங்கள் பண்ண அந்த ஒரு முடிவு தான் அவங்கள உங்களை நோக்கி வரத்துக்கு, இந்த ஃபோன் கால் உங்களை நோக்கி வரத்துக்கான பெரிய உந்து சக்தியாக இருக்குது. நம்ம கோஸ் பண்ணாங்கன்னு மட்டும்தான் பார்த்தோம். நான் சொன்ன மாதிரி ஓவராலாக அவங்க உங்களை கவர் பண்ணிட்டாங்க. இட்ஸ் லைக் கிணத்து தண்ணி நம்மக்கிட்ட தான் ஆகணும் அப்படின்னு அவங்க பண்ண ஏதோ ஒரு விஷயம் தப்பான விஷயம், அவங்க பண்ண ஒரு முடிவு தப்பான முடிவு. ஸோ இப்போது நம்ம அவங்க பிரிஞ்சதுக்கான காரணம், ஏன் உங்களை கோஸ் பண்ணாங்க, வாட் இஸ் த ரீசன்? 7 of Pentacles, Justice, Queen of Pentacles. ஏங்கிற காரணத்தை விட இப்போ அவங்க வரதுக்கான காரணத்தை தான் சொல்ல விரும்புகிறாங்க. உங்களுக்காக காத்துட்ருக்காங்க, சரியான நேரத்துக்காக காத்திருக்காங்க. குயின் ஆஃப் வான்ஸ். அட போங்கயா, அவங்க நினச்சாங்க அவங்க ரொம்ப அட்ராக்டிவ், அவங்க தான் இதில் டாப்பு, நீங்கள் தான் சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சது அப்படியே தலையில் புரட்டி போட்டிங்க. இங்கே பாருங்கள், குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் உங்கள் சேரில் சாலிடாக உட்காந்துட்டீங்க. நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கரியரை சூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா நீங்கள் எடுத்த முடிவு தான், நான் மகாராணி, நான் என்னோடய சேரில் உட்காடுறேன், நீ வேணும்னா வா, இல்லைனா உன்னை துரத்துற ஐடியா எனக்கு இல்லை, கோஸ் பண்ணுறியா, தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னீங்க. ஜஸ்டிஸ். நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நியாயத்தை கேட்டிருக்கீங்க. எனக்கு நியாயம் வேணும், நான் சரியாக தான் இருந்தேன், நான் எந்த துரோகமும் யாருக்கும் பண்ணலை, நான் இந்த கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உண்மையாக இருந்தேன், நியாயமாக இருந்தேன், எனக்கு இந்த காயம் தேவையில்லை, இதுக்கு நான் தகுதியானவங்களும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த கோத்ரூ பண்ணுறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை, ஐ டோன்ட் டிசர்வ் இட் அப்படின்றீங்க. எனக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம், இது எனக்கு நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி பிரபஞ்சத்துக்கிட்ட அப்படியே இந்த பர்சனோட வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. இப்போ ஆள் என்ன பண்ணுறாங்க? 7 of Pentacles. உங்களுக்காக, உங்களோட வரவுக்காக, சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மேலே போக போக இந்த பர்சனோட வாழ்க்கை சரியாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் எடுத்துட்டீங்க. யூ ஆர் த குயின், யூ ஆர் த டிவைன் ஃபெமினன். ஒன்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் எடுத்துட்டிங்கன்னா மாஸ்குலின் ஒன்றும் இல்லை. அவங்க வெறும் லைக் சிவன், லைக் சக்தி.
சக்தி இல்லாமல் சிவன் கிடையவே கிடையாது. அந்த பாடி மட்டும் என்ன பிரயோஜனம்? ஆத்மா இல்லாமல் வெறும் கூடு இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் இல்லாமல் போன வாழ்க்கை இந்த பர்சனுக்கு அப்படி தான். அதனால் இந்த பர்சனோட வாழ்க்கை சரியாக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் இப்போ குயின் ஆஃப் பென்டிகல்ஸ், அவங்க இருக்கிறது 7 ஆஃப் பென்டிகல்ஸ். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இனிஷியலாக அந்த பர்சன் நினச்சாங்க அவங்க தான் வந்து டாப்பு, நான் தான் வந்து இங்கே பெரிய ஆள், நீ தான் என்னை துரத்திட்டு வரணுங்க பாரு, எனக்கு இது இருக்குது அது இருக்குது, ஏக ட்ராமா போட்டிருக்கலாம். பட் இப்போ ட்ராமா எங்கே போச்சு? காணாமல் போச்சு. இப்போது நீங்கள் வந்து இன்னும் அட்ராக்டிவ் எனர்ஜிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லி உங்கள் எனர்ஜியை கிளைம் பண்ணும்? ஐ ரிலீஸ் யூ. நீங்கள் ஃபஸ்ட் அந்த பர்சனை ரிலீஸ் பண்ணுறீங்க. அதுதான் அவங்கள வந்து இன்னுமே வந்து உங்களை நோக்கி வரத்துக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக அமையுது. ஸோ நீங்கள் வந்து துரத்தாதீங்க, ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி பிரபஞ்சத்துக்கிட்ட உண்மை நேர்மையாக லைக் நேர்மையில் டிமாண்ட் ஜஸ்டிஸ், நியாயத்தை கேளுங்க. இந்த பர்சன் வந்து நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ண போகிறாங்க. அதுதான் இந்த பர்சனோட இன்டென்ஷன். அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு, நீங்கள் தான் வேணும்னு முடிவு பண்ணியாச்சு. இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். வரப்போகிற ஃபோன் கால் அவங்க மௌனத்தை உடைக்கிறது, இந்த கோஸ்ட் பண்ண எனர்ஜியை உடைக்கிறதுக்கு தான். என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி கான்வர்சேஷன் ஃபோன் காலில் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எனர்ஜி செக் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். பிரபஞ்சம் இந்த தடவை 3 செட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுதான் நான் பண்ணியிருக்கேன். 5 ஆஃப் வான்ஸ். வா, இந்த பர்சன் ஃபோன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேச தடுமாற போகிறாங்க. வார்த்தைகள் வந்து திக்கி திணறி தான் உங்ககிட்ட வரும். போராட போகிறாங்க, எப்படி சொல்ல போகிறாங்க, எப்படி வந்து அவங்க சைடு நியாயத்தை சொல்ல போகிறாங்க. ஏகப்பட்ட அமைதி இருக்கும், ஏகப்பட்ட போராட்டம் இருக்கும். வார்த்தைகளை முழுங்கிறது, வார்த்தைகளை துப்புறது, இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரகிள். இதுக்கு முன்னாடி இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்டைலாக பேசினவங்க இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசுறதுக்கு தயக்கம் இருக்கும். ஃபஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே தயங்க போகிறாங்க. ஆனால் அவங்க சொல்ல போகிற விஷயம் 4 ஆஃப் வான்ஸ், கல்யாணத்தை பற்றி. அதனால தான் எடுத்தனையும் வந்து சைலன்ஸை பிரேக் பண்ணும்போதே கல்யாணத்தை பற்றி பேசுகிறனால அவங்க ரொம்ப ரொம்ப தடுமாற போகிறாங்க. பெரிய ஸ்ட்ரகிள் இருக்க போகுது, இன்னர் ஸ்ட்ரகிள் அவங்களுக்குள்ளே இருக்க போகிறது. 6 ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் ஒரு நொடி கூட உங்களை மறக்கலை. 6 ஆஃப் கப்ஸ் பழைய நினைவுகள், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த தருணங்கள், இது எல்லாத்தையுமே அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் அவங்களால சொல்ல முடியுமா? நான் அன்றைக்கி பேசும்போது அப்படி பண்ணிட்டேன், எல்லாத்தையும் சொல்ல தான் அவங்க எண்ணி தான் வந்து உங்களுக்கு கால் பண்ண போகிறாங்க. இட்ஸ் லைக் நான் உன்னை மறக்கவே இல்லை, நீ தான் எனக்கு எப்போவுமே, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நீ வந்து என்னை துரத்தி வருவேன் நான் நினச்சேன், ஆனால் நீ வந்து போய்கிட்ட, நான் அதை எதிர்பார்க்கல, மன்னிச்சிடு அப்படிங்கிறத சொல்கிறதுக்குள்ளே இந்த பர்சன் வந்து படுற பாடு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த பர்சன் ஃபோன் பண்ணி தடுமாற போகிறாங்க. ஆனால் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிட போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்தை பற்றி பேசுகிறதா. உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பர்சன். மேபி ஒரு சிலருக்கு இந்த பர்சன் வைட் ஸ்பெல், அட்ராக்டிவ் ஸ்பெல், இல்லைனா வந்து கம்யூனிகேஷன் ஸ்பெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லைனா நீங்கள் யாரோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஒர்க்கிங். மேபி நீங்கள் உங்களோட இன்டென்ஷன் பியூராக இருக்கனால ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் யார் யாருக்கு என்ன மெசேஜ்னு வருதுன்னு தெரியாது. பட் யாருக்கு எது பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. யூ ஆர் மை ஹாப்பி பிளேஸ், ஐ கான்ட் வெயிட் டு see you again. இதை தான் வந்து ஃபஸ்ட்டாக சொல்ல போகிறாங்க. நீ தான் என்னோட சந்தோஷம். 6 ஆஃப் கப்ஸ். நான் உன்னை மறக்கவே இல்லை. இது வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், இல்லைனா சைல்டுஹுட் லவ், ஏன்னா ரொம்ப நாளாக ஒன்றா இருந்துட்டு பிரிஞ்சிருக்கீங்க. எப்படி இருந்தாலும் அதை தான் சொல்ல போகிறாங்க. யூ ஆர் மை ஹாப்பி பிளேஸ், உன்னை திரும்ப பார்க்குறதுக்கு நான் காத்துட்ருக்கேன் அப்படின்றாங்க. ஐ கான்ட் வெயிட் டு see you again. இது வந்து அவங்க இப்போ உங்களுக்கு சொல்கிறது. நோ மேட்டர் ஹவ் லாங் இட் டேக்ஸ், ட்ரூ லவ் இஸ் ஆல்வேஸ் வர்த் த வெயிட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பிரிஞ்சு எவ்வளோ நாள் ஆயிருந்தாலும் சரி, உண்மையான காதல் இந்த காத்திருப்பை ஒரு அர்த்தமுள்ள காத்திருப்பாக மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் நாட் யூஸ் டு திஸ் லவ் யூ கிவ் மீ. நான் சொல்லலை, நீங்கள் வந்து கொடுத்து உங்கள் இதயமும் கையும் புண்ணாயிடுச்சு. ஸோ இந்த பர்சன் ஓடினாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் துரத்தில் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஓகே, நான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கணும், ஆனால் வந்து நான் ரிசீவ் பண்ணலை, அதனால் இதுக்கு மேலே நான் உனக்கு கொடுக்க விரும்பலை, அதுக்கு பதிலாக நான் செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நீங்கள் பண்ண அந்த முடிவு இந்த பர்சனை புரட்டி போட்டிருக்கு. தென் இன்னொரு செட் என்ன, ஐ வில் பி ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ, ஐ ப்ராமிஸ். இந்த பர்சன் வந்து உங்களோட ஃபிசிக்கலாக இல்லைனாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்காக எப்போவுமே அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ சம்டைம்ஸ் வாண்ட் டு சர்ப்ரைஸ் யூ அட் யுவர் ஹோம். உங்கள் வீட்டுக்கு வரணும்னு தான் நினைக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. ஏன்னு தெரில. ஐ வில் வெயிட் அப்படின்றாங்க. இல்லைனா அவங்க வெயிட் வர்த் த வெயிட். ஏன்னா அவங்களுக்கு காத்துட்ருக்காங்க சரியான தருணத்துக்காக தான். ஸோ அவங்க சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, காத்துட்ருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அவங்க வந்து இந்த ஹேஸ்டி டெசிஷன் எதுவும் எடுக்க விரும்பலை. ஏன்னா அவங்கள ரொம்ப கோஸ் பண்ணி சொதப்பிட்டாங்க. ஸோ இனி அந்த மாதிரி ஒரு சொதப்பில் செய்ய அவங்க விரும்பலை. அதனால தான் பொறுமையாக இருக்காங்க. பொறுமைன்னு பொறுமையாக இருக்காங்க. பட் இந்த பொறுமையாக இருக்கணுமா, அவங்க ஆக்ஷன் எடுக்கலாமான்னு பிரபஞ்சத்திட்டே கேட்டுடலாம். அவங்க பொறுமையாக இருக்காங்க. பட் ஆன்சர் உடனே வருது.
மெஜிஷியன், நீங்கள் 2 பேரும் ஒருத்தங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்போனா இது வந்து டிவைன் டைமிங்கில் அது நடக்கும். இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து மெஜிஷியன் மேஸ்குலின் எனர்ஜி, இங்கே மெஜிஷியன் ஃபெமினன் எனர்ஜி. ஸோ நீங்கள் 2 பேருமே ஒருத்தங்க 5Dயில் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. தட் இஸ் ஒர்க்கிங். அது இங்கே வேலை செஞ்சிட்ருக்கீங்க. பார்த்தீங்க அப்படின்னா 7 of Wands. யூ ஆர் நாட் கிவிங் அப். ஸோ அவங்க விடுறாங்களோ இல்லையோ, நீங்கள் விடுற மாதிரி இல்லை அந்த காதலை. டெவில் எனர்ஜி, உங்களை தடுக்க சதி நடக்கிறது. டெவில் எனர்ஜி பாட்டம் டெக்கில். இது வந்து ட்வின் ஃப்ளேமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது லிட்டரலாக டெவில் எனர்ஜி. அப்படி இல்லைன்னா கெட்டவங்க யாரோ வந்து உங்கள் காதலை முறிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் இவ்வளோ தடைகள் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்குது. பட் இந்த காதல் உடஞ்சி போகுமானா 100% நோ. கால் வருமானா எஸ். எப்போது அவங்க சரியான டைமில் கால் பண்ணுவாங்க. சார் எப்பயும் பார்த்துடலாம். டெம்டேஷன், திடீர்னு நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் அந்த அர்ஜை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்களுக்கு கால் வரலாம். பட் லெட்ஸ் சி எப்போ வரும். வாட் இஸ் அ டைம் லைன்? ஏன்னா ரொம்ப நாள் காத்துட்ருக்க பிரபஞ்சம் சொல்கிறாங்க 11 days. என்ன ஜஸ்டிஸ் வந்து 11 மேஜர் இருக்கானா. ஹெர்மிட், சர்ப்ரைஸ் தான் இது உங்களுக்கு. கண்டிப்பாக சர்ப்ரைஸ் தான். ஜட்ஜ்மெண்ட், பிரபஞ்சம் வந்து என்ன வந்து மண்டையில் ஓங்கி கொட்டிட்டாங்க. இங்கே பாருங்கள், காதலை சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கால் வரப்போகுது. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், ஃபேமிலி, என்டையர் ஃபேமிலி இங்கே இருக்குது. குழந்தைங்க, நீங்கள், பெட்டு, மேபி உங்களுக்கு பெட் வச்சுக்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா இது ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இன்னும் அலோ இட். இது இட்ஸ் லைக் அலோ பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இல்லை. ஜஸ்ட் சேயிங். நீங்கள் 2 பேருமே வந்து பெட்டை விரும்புவீங்க. ஹெர்மிட், நீங்கள் காத்துட்ருக்கீங்க. எப்போ நடக்கும்? when time is right. நீங்கள் காத்துட்ருக்கீங்க. யூ ஆர் நாட் வெயிட்டிங். பட் நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனை விட்டும் போகலை. ரொம்ப லாயலாக இருக்கீங்க. இந்த பர்சன் எப்போ வருவாங்க அப்படின்னு நீங்கள் காத்துட்ருக்க தருணத்தில் when time is right அவங்க உங்ககிட்ட வந்து சேருவாங்க. த டிவைன் டைமிங் தான். ஸோ நோ டைமிங். மோஸ்ட்லி 11 days to மேக்ஸிமம் வந்து 11 months. அதுக்கு மேலே போகாது. திஸ் சரம். காட் பிளஸ் யூ.